அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையினுடைய உபதேசத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு முன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, தனக்கு முன்னாடி வச்சிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவர் எதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார் என்பதை அதற்கு பின்பு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நமக்கு முன்பாகவும் சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரலோகத்தை குறித்து சொல்லுகிறார். அந்த இடத்திற்கு பேர் சந்தோஷம். ஆகவேதான் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை உன் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம், பார்க்கிறோம். இப்பொழுதும் எது அந்த பெரிய சந்தோஷம் தனக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறத இயேசு பார்க்கிறார். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அதை பார்த்து அவமானத்தை எண்ணாமல், இந்த பூமியிலே அவர் எவ்வளவாய் நிந்திக்கப்பட்டார், அவமதிக்கப்பட்டார், அவமானப்பட்டார். நாம் பார்க்கிறோம். அவரை ஏளனம் பண்ணினார்கள். அவர் யார்? அண்ட சராசரமும் படைப்பதற்கு காரணராக இருந்தவர். அவரை கொண்டுதான் சகலமும் படைக்கப்பட்டது. அவர் இல்லாமல் ஒன்றும் படைக்கப்படவில்லை. எல்லாம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவருக்கென்று உண்டாயிற்று. ஆனால் அப்படிப்பட்ட தேவாதி தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து தனக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணவில்லை. அவருக்கு அந்த அவமானத்தை தனக்கு முன்பாக நிறுத்தி அதை குறித்து அவர் சஞ்சலப்படவில்லை. இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற அல்லது நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எந்த ஒன்றும் நம்மை நிர்மூலமாக்குவதில்லை. இங்கு இயேசுவை கவனித்து பார்க்கிறோம். அங்கே தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்க சந்தோஷத்தை நிமித்தம் அவர் அவமானத்தை பெரிதாக எண்ணவே இல்லை. அதான் சொல்றாரு, அந்த அவமானத்தை எண்ணாமல், அடுத்த இரண்டாவது சிலுவையை சகித்து, சிலுவையில் அந்த பாடுகளை அதை சகித்து கொள்ளுகிறார் என்றால் அதை சகித்து மேலான சந்தோஷத்தை ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். பிதாவாகி தேவன் நமக்கு முன்பாக அந்த உன்னதமான சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி வைக்கப் போகிறார். ஆகவே தனக்கு முன்பாக இருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு இப்பொழுது சிலுவையையும் சகிக்கிறார். ஒரு பக்கத்திலே நிந்தை, அவமானம், இன்னொரு பக்கத்திலே பாடு. அண்ட சராசரம் படைத்த தெய்வத்தின் மீது சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை வந்து சேர்கிறது. காயப்படுத்தப்படுகிறார். சிலுவையின் பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அவர் வாரினால் அடிப்பிக்கப்பட்டு, தலையில முள்முடி வைத்து அடிக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அவமதிக்கப்பட்டு, அவரை சிலுவை சுமந்து கொண்டு நடக்க சொல்லுகிறார்கள். அவர் அந்த பார சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் அப்படியே நமக்காக அவர் நடந்து போகிறார். சரீரம் எங்கிலும் இருந்து ரத்தங்கள் பீரிட்டு வருகிறது. சரீரத்தில் வாரினால் அடுப்பிக்கப்பட்ட பொழுது அதிலிருந்து குண்டும் கொக்கியும் சரீரம் எங்கும் காயமாக்கி விட்டது. ஆங்காங்கே சதைகள் பீய்த்து தொங்குகிறது. அவைகளிலிருந்து ரத்தங்களும் பீரிட்டு போகிறது.
ஐயோ தாங்குண்ணா வழி. அந்த வேதனையோடு கூட அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் நடந்து போகிறார். நடந்து போகிறார். உண்டாகட்டும். இப்பொழுதும் அந்த பாடுகளை இயேசு ஏற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்? நமக்காக அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு, தனக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவை பாடுகளை அவர் எண்ணவில்லை. ஆகவேதான் இங்கு அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சிலுவையை சகித்து என்று சொல்லி. அவருக்கும் இந்த பூமியிலே மனிதனாக இருக்கும் பொழுது நம்மை போல் பசி உண்டாயிற்று, நம்மை போல் தாகம் உண்டாயிற்று, நம்மை போல் எல்லாம் அவருக்குள் காணப்பட்டது. ஆகவே அவரை அடிக்கும் பொழுதும் வேதனைகள் அவருக்குள் பெருகினது. ஆனாலும் அந்த சிலுவையை அவர் சகிக்கிறார் என்றால் தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷம், அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு. ஒரு பக்கத்திலே மேன்மையான அந்த வலது வாரிசத்தினுடைய மேன்மை, இன்னொரு பக்கத்திலே தம்மை போல் படைக்கப்பட்டிருக்கிற மண் குலங்கள் எல்லாம் மீட்கப்பட்டு தம்முடையவர்களாக மாறுவார்கள். தம்மோடு கூட அந்த பரலோகத்திலே வந்து அவர்கள் என்றென்றும் இருக்கும்படியாக அவர்களுக்கான வழிகள் திறக்கும். ஆகவே மனு குலத்தை மீட்க வந்தவர் அந்த பெரிய மகா திட்டத்தை நிறைவேற்றுகிறத நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்காகவே அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவையை அவர் சகிக்கிறார். தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு நமக்கும் கூட அந்த நித்திய ஜீவ வாழ்க்கை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்திற்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே இவர் அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணவில்லை. இன்றைக்கு அவருடைய நாமத்து நிமித்தம் நமக்கு ஒரு சின்ன அவமானம் வந்தா ஆண்டவரை சொல்லுகிறோம், ஏன் எனக்கு இது வந்தது? ஆனால் இவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தோம். அந்த அவமானத்தை அவர் எண்ணவில்லை. சிலுவையை அவர் சகித்து கொண்டார். அதற்கு பின்பு சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரிசத்திலே வீற்றிருக்கிறார் என்று. தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த மகா பெரிய சந்தோஷம், அந்த இடத்துல இதெல்லாம் சகித்ததுனால தேவனுடைய வலது வாரிசத்துல இருக்கக்கூடிய அந்த சிங்காசனத்திலே நமக்காக வீற்றிருக்கிறார். நாமும் கூட வேதம் சொல்லுகிறபடி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி கிறிஸ்துவுடனே கூட நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்கிறவர் உட்கார செய்வார். நாமும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சிலுவையின் உபதேசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு எப்படி அவர் எல்லாவற்றையும் சகித்தாரோ, எப்படி அவர் அவமானத்தை எண்ணாமல் இருந்தாரோ, சிலுவையை சகித்தாரோ, சகித்து தேவனுடைய வலது வாரத்தில் வீற்றிருக்கிறது போல நாமும் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில் அவருடைய நாமத்து நிமித்தம் வரக்கூடிய எல்லா விதமான நிந்தைகள், அவமானங்களை நாம் சகிக்க வேண்டியிருக்கிறது. வருகிற பாடுகளை சகிக்க வேண்டியிருக்கிறது. அவைகளை நாம் எண்ணாமல் சகித்து நாம் நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த சிங்காசனத்தை பெற்று அவரை மகிமைப்படுத்துவோமாக.